வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல நெருங்குது இல்லையா? அப்போ கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து இன்னைக்கு நடத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பா. அதுல குளச்சல் பகுதியில குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் யாருன்னு இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்திருக்காங்க. அங்க வந்து குளச்சல்ல நிக்க போறது யார், எம்எல்ஏவாக வேட்பாளராக நிக்க போறது யாரு அப்படின்னா ஆன்சி சோபா ராணி அவங்க வந்து நிக்கிறாங்க. அதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. இங்க வந்து நிறைய பேர் பேசினாங்க, முக்கியமான ஆட்கள் பேசினாங்க. குறிப்பா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிஃபர் அவங்க வந்து பேசினாங்க. அதற்கு பிறகு ராஜ பேரோன் இவங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறது அவங்க யாருன்னு. நம்ம பாடி பில்டர் தான். நிறைய பார்த்திருப்பீங்க, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து இன்னைக்கு முதல் முறையாக உரையாற்றினார் நாம் தமிழர் கட்சி மேடையில. அவர் வந்து உறுப்பினர் கூட கிடையாது, நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் கூட கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடை நன்கு உணர்ந்து புரிந்து அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு பாதை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாட்டு இன்னைக்கு வந்து முதல் முறையாக தன்னுடைய மேடை பேச்சை வந்து அவர் பேசினாரு. நல்லா பேசினாரு, தெளிவா பேசினாரு, கருத்தா பேசினாப்ல. அப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல சாட்டை துரைமுருகன் வச்சு வெளுத்து வாங்கினாப்புல. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல 1.5 மணி நேரம் வரை பேசியிருப்பாப்புல. வச்சு புரட்டி எடுத்தாப்புல. அங்க உள்ள எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுக, அதிமுக எல்லாத்தையும் வச்சு புரட்டி எடுத்தாப்புல. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து மலைகளை உடைச்சு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க இல்லையா, துறைமுகம் கட்டுறதுக்காக. அதை பத்தி பேசினாப்புல. நிறைய லாரிகள் மூலமாட்டு கடத்தி கொண்டு போறாங்க இல்லையா. அப்ப நாம் தமிழர் கட்சி தான் வந்து அந்த கன்னியாகுமரியில நடக்க அந்த மலை கொள்ளைகளை வந்து தடுத்து நிறுத்துறது, அதாவது லாரியில கொண்டு போறதை வந்து தடுத்து நிறைய போராட்டங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. நிறைய லாரிகளை வந்து சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய வழக்குகளும் அதை பத்தி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கையில எடுத்து அந்த கனிம வளம் கொள்ளை போறதை வந்து தடுத்து நிறுத்தி அந்த வேலையில செய்துட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சியுமே வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ ஆன்சி சோபா ராணி இவங்க யாரு அப்படின்னா, குளச்சல் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏக்கு இப்போ அவங்க நிக்கிறாங்க, வேட்பாளராக போட்டி போட்டு நிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, நாம் தமிழர் கட்சியில இத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்களா, உங்களால ஒரு கவுன்சிலரோட ஜெயிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ஒரு கவுன்சிலர் அப்படின்னு. தெரியாதவங்க தெரிஞ்சிடுங்க. கப்பியறை பஞ்சாயத்து கவுன்சிலர் இவங்க ஆன்சி சோபா ராணி வந்து ஒரு கவுன்சிலர் இருந்துகிட்டே நிறைய வேலைகளை வந்து சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா நான் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றேன். இரேனியல்ல இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளதாட்டு இருக்குன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போ அதை வந்து இவங்க அனலைஸ் பண்ணி உண்மையிலே கம்ப்ளைண்ட் இருக்குதா, பிரச்சனையா இருக்குதான்னு அனலைஸ் பண்ணும்போது பள்ளியிடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய மாணவிகளுக்கு வந்து அங்க அந்த டாஸ்மாக் பகுதியில இருக்கிறவங்க வந்து போதையில வந்து இவங்களுக்கு நிறைய இடையூறு கொடுக்கதாட்டும் இவங்களுக்கு இவங்களுக்கு புகார் போயிருக்குது. அப்போ இவங்க வந்து அந்த அந்த புகாரை கையில எடுத்து வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. வழக்குகள் போட்டும் போராட்டங்கள் பண்ணியும் அந்த டாஸ்மார்க்கவே இழுத்து மூடுவதற்காக நிறைய போராட்டங்களை கையில எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து ஆளுங்கட்சி தானே டாஸ்மாக் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள வந்து டாஸ்மார்க்கு இழுத்து மூடுறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் மதுரை உயர்நீதிமன்றத்துல வந்து இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த டாஸ்மார்க்ல இருந்த அந்த விடுதியை வந்து இழுத்து மூடி இருக்கிறாங்க. இவங்க ஒரு கவுன்சிலர் இருந்துட்டு அந்த விடுதியவே இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளை எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அந்த அவங்களால என்ன பண்ண முடியுமோ, அவங்க ஏரியால கவுன்சிலராக என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எம்எல்ஏ ஆன பிறகு அவங்களுடைய கனவு திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஏரியால வந்து குடிநீர் கன்னியாகுமரி மாவட்டம்னாலே நல்ல தூய சுத்தமான குடிநீர் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா வந்து இப்போ வந்து கிடைக்கிறது இல்ல. 2 நாளைக்கு ஒரு நேரம் தான் பஞ்சாயத்துல இருந்தே குடிநீர் வருது. அதுவும் வந்து சுகாதாரமாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. என்னுடைய முதல் திட்டமே வந்து மக்களுக்கு, என்னுடைய பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து தூய குடிநீர் கிடைக்கிற மாதிரி நான் அதுக்குண்டான வழிவகைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மீனவ மக்களுக்கு துறைமுகம் விரிவாக்கம் செய்யணும். அந்த பகுதியை சார்ந்த மீனவ மக்களுக்கு வந்து அவங்களுடைய படகை நிறுத்துவதற்கு கேரளா பகுதியில தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களாம். அந்த ஏரியால வந்து படகு நிப்பாட்டுவதற்கு சரியான துறைமுகம் இல்லை. அந்த துறைமுகங்களை விரிவாக்கம் செய்யணும். அதற்குண்டான வழிவகைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500 படகாவது நிப்பாட்டுற மாதிரி உண்டான துறைமுகத்தை வந்து ஏற்பாடு செய்வேன், கொண்டு வர்றதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கனவு திட்டம், இது வந்து அவங்களுடைய கனவு திட்டமா சூப்பரா சொல்லியிருக்காங்க. என்னன்னா கடல் ஆம்புலன்ஸ் திட்டம்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு புதுசா இருக்கு. அதாவது அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து என்ன பிரச்சனைக்காக அந்த ஆம்புலன்ஸ் இயங்கும் அப்படின்னா, கடலுக்குள்ள மீன் பிடிக்க போயிருக்க மீனவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க படகுகள் வந்து சேதமடைஞ்சாலோ, இல்ல இயற்கை சீற்றங்களால ஏதாவது பாதிப்படைஞ்சாலோ, அவங்கள வந்து போராடி மீட்பதற்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் இருப்பாங்க. அதிவேக படகு இந்த ஆம்புலன்ஸாக செயல்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னுடைய கனவு திட்டம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய திட்டங்களை வந்து நான் என்னுடைய கனவாட்டி இருக்குது. நான் எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சோம்னா, குளச்சல் தொகுதி சட்டமன்ற தொகுதியாகி நான் ஜெயிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா இதையெல்லாம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இவங்க செஞ்சு ஏற்கனவே அங்க அவங்க பகுதியில வந்து ஒரு அரசு பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமைக்கு போனத வந்து இவங்களுடைய சொந்த பணம் 25,00,000 சொந்த பணத்த 25,00,000 செலவு பண்ணி, அந்த பள்ளிய சீரமைச்சு, கழிவறைகளை சீரமைச்சு, தரம் உயர்த்தியிருக்கிறாங்க. தரம் உயர்த்தி இப்போ அந்த பள்ளி வந்து மிகச் சிறப்பாட்டு செயல்பட்டுட்டு வருதுன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எண்ணம், நோக்கம் வந்து சிறப்பா இருக்கும் பட்சத்துல வந்து கண்டிப்பா குளச்சல் சட்டமன்ற தொகுதியில வந்து இவங்க வந்து வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து மக்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லவங்க யாரு? யாருக்கு ஓட்டு போட்டா நல்லது நடக்கும்? அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து எல்லா கட்சியில உள்ள மக்களுமே இப்ப தேட ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியை நோக்கி போகக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குது. 2000 சட்டமன்ற தேர்தல வந்து நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி போகும். நிறைய மக்கள் வந்து அந்த மாரி எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, சலிச்சு போச்சு. இவங்க வந்து காசுக்காக காச குடுத்து ஏமாத்தி வாக்குகளை பறிச்சுக்கிட்டு நம்மள வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, சலுகைகள் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கோம், கஷ்டப்பட்டு தான் அவரு இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி மக்கள் வந்து நிறைய உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ அதுலருந்து விடுபட்டு வெளிய போறதுக்கு ஒரு கட்சி, நல்ல கட்சி வேணும். அதுதான் நாம் தமிழர் கட்சின்ட்டு நான் நிறைய மக்களுக்கு வந்து புரிதல் வந்திருக்குது. என்ன அந்த புரிதல வந்து இந்த தேர்தலுக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து கொண்டு வரணும். அதற்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்து, எந்த அளவுக்கு அவங்க உள்ள போறாங்க, சட்டமன்றத்துல போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.